ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கறி உருண்டை குழம்பு வெந்தயக்கீரை போட்டு மொச்சக்காய் போட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டுட்டு தக்காளி வெங்காயம் ரெண்டும் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு நல்லா ஒரு மாதிரி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணுங்க. இது பச்சை வாசனை போன பிறகு மொச்சக்காய் போட்டு நல்லா வதக்கி எல்லாம் இந்த மசாலா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கணும். தேங்காய் 2 தக்காளி போட்டு அடிச்சுட்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கணுங்க. இப்போ வெந்தயக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கு, கொஞ்சம் சேர்த்துடலாம். வெந்தயக்கீரை சேர்த்து வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு கலந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விடணும். இப்போது மட்டன் எலும்பு கறி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 நல்லி சேர்த்துருக்கேங்க டேஸ்ட்டுக்கு. அதையும் போட்டு கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுடணும். தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சுட்டு நல்லா கொதிக்கும்போது இப்போது கறி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி கொஞ்சோண்டு விட்டுட்டு கறி உருண்டை நல்லா கொதிக்கிற நேரத்தில் கறி உருண்டை போடணுங்க. அதையும் நல்லா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.